Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திர பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கறோம்னா Oppo F17 Proவோட முழுமையான விமர்சனம் தான் பார்க்க போறோம். பொதுவா நம்ம ஒரு ஃபோன் வாங்க போறோம் அப்படினா ஏகப்பட்ட ஸ்பெக் பார்ப்போம், ஏகப்பட்ட ரிவ்யூ பார்ப்போம். நமக்கு தேவையான விஷயங்கள் அந்த ஃபோன்ல இருக்கான்றதை பார்ப்போம். இருந்துச்சுனா கண்ண மூடிட்டு அந்த ஃபோனை வாங்குவோம். இல்ல எனக்கு அந்த என்னதான் அந்த ஃபோன் டிசைன் பிடிச்சிருந்தாலும் ரேட் வந்து கன்வீனியன்ட்டா இருந்தாலும் எனக்கு தேவையான விஷயம் அதுல இல்லைன்ற போது கண்டிப்பா அதை ஒமிட் பண்ணிடுவோம். சோ இந்த ரெண்டு விஷயம் தான் முக்கியமானது. சோ இந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யாருக்கு இந்த ஃபோன் தேவைப்படும் தேவையில்லைன்ற உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி இந்த ஃபோன் வாங்கலாம், எதெல்லாம் இந்த ஃபோனை நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் Oppo Vivo அப்படினாலே அதோட டிசைன் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த Oppo Vivo தான் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் அந்த டிசைனாக இருக்கட்டும், வெயிட்லெஸ்ஸான ஃபோனாக இருக்கும். ஸோ ஓகேவா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா 168 கிராம் தான் வெயிட்டு, ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனாக பண்ணியிருக்காங்க. ஓப்போவும் பார்த்தீங்கன்னா இதை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸான ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு தம்ஸ் அப் தான் சொல்லணும், ஏன்னா நல்லா பண்ணியிருக்காங்க. பின்னாடி கேமரா பிளேஸ்மெண்ட் டிசைனை பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் லான்ச் ஆகக்கூடிய iPhone 12ஓட கேமரா பிளேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரெண்டர் இமேஜ்லாம் நிறைய லீக் ஆச்சு, iPhone 12 வந்து பேக்கில் இப்படி தான் இருக்குன்னு. ஸோ அதே மாதிரியே உங்களும் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாராவது பார்க்கணுன்னா iPhone 12 வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க iPhone 12 லான்ச் ஆனதுக்கப்புறமா. ஸோ பிளேஸ்மெண்ட்டு டிசைன் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை குயிக்காக சார்ஜ் பண்ண 30 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. 57 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட முடியுமா, 30 நிமிஷத்தில் 70% பேட்டரி வந்து சார்ஜ் ஆகின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 Hz தான் கொடுத்துருக்காங்க, 90 Hz 120 Hzலாம் கொடுக்கல. 23,000 ரூபாய்க்கு யோசிச்சுக்கோங்க. அடுத்து அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். நிறையா பேர் சாம்சங்கே பார்த்தீங்கன்னா M31Sல பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் AMOLED டிஸ்பிளே தான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான் ரொம்ப குயிக்காகவும் இருக்குது, அக்யூரஸியாகவும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கேமராஸும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் சைடில் தான் சேருது. இதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி 14 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த்து, 2 மெகாபிக்சலும் டெப்த்து தான். அது கேட்டால் மோனோக்ரோம் சென்சாரோ பிளாக் அண்ட் ஒயிட் சென்சாரோன்ற மாதிரி மெஷர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் பிரைமரி செல்ஃபி கேமராவும் 2 மெகாபிக்சல் வந்து டெப்த் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் நாச் பார்த்தீங்கன்னா Poco X2 இதே மாதிரி டூயல் நாச் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவல் வந்து பெருசாக இருக்குது, இதில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக ரொம்ப சிறுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே யூஸ் பண்ண ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கும்போது போர்ட்ரேட்டில் எடுக்கிறது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறது, அப்புறம் ப்ரோ மோடில் பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சலுக்கான ஃபோட்டோவும் எடுக்க முடியுமா. அது எப்படின்னா 108 மெகாபிக்சல் சென்சார்லாம் கொடுக்கல அவங்க, ஆனால் பிக்சல் பைண்டிங் மூலியமாக 108 மெகாபிக்சலுக்கான கிளாரிட்டி வந்து இந்த ப்ரோ மோடு மூலியமாக அவங்களால எடுக்க முடியுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ங்க. 23,000 ரூபாய்க்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க எப்போப்போ. என்னன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது MediaTekோட Helio P95 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸரை ஸ்னாப்ட்ராகன் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ ரெட்மி, ரியல்மிலாம் ஒரு 10,000 ரூபா 11,000 லான்ச் பண்ணுற ஃபோன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். ஸோ நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. இப்போ கேமிங்லாம் பார்த்தீங்கன்னா லூடோ, ஃப்ரீ ஃபயரு, கேண்டி க்ரஷ்ஷு இந்த மாதிரி கேம்லாம் விளாடலாம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே இது பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டிலாம் போட்டிங்கன்னா பப்ஜியில் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் பார்க்கும்போது ஸ்மூத்தில் அல்ட்ரா எடுக்குது, HDயில் ஹை கிராஃபிக்ஸ் எடுக்குது. ஆனால் அதில் நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே விளாண்டாலே ஃப்ரேம் ட்ராப்லாம் தெரியுது, இந்த மாதிரி ரொம்ப லேக். இந்த P95 ப்ராசஸர்லாம் P90, P70லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிட் ரேஞ்ச் ப்ராசஸர். இதை போய் 23,000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இந்த Oppo, Vivo, Realmi, அப்புறம் இந்த OnePlus எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனி கீழே தான் வரும். ஸோ இவங்க OnePlus நாடை ஹைப் பண்ணி விற்க வைக்கணுன்றக்காண்டியே இந்த Oppoவோட F17 Pro லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 23,000 ரூபா, அது 25,000 ரூபா. என்னடா இது Oppo F17 Pro வாங்குறதுக்கு நம்ம அதை வாங்கிட்டு போடுவோமே, அதுக்குன்றாடி கம்பெனிக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடத்தி இப்படி முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்ட்டான ப்ராசஸர். இந்த ப்ராசஸருக்காண்டி இந்த ஃபோனை நான் வாங்க வேணான்னு தான் சொல்லுவேன். என்ன தான் டிசைனு, கேமரா எல்லாமே சூப்பராக இருந்தாலும் இந்த ப்ராசஸரை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரும் கேமராக்காண்டியோ பேட்டரி லைஃப்காண்டியோ ஒரு ஃபோன் வாங்க போகிறது கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். திடீர்னு அவசரமாக ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், டக்குன்னு லேக் ஆகி நின்றுச்சுன்னா கட்டுப்பாக வரும். 23,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தே இல்லாத ஃபோன் தான். ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாலும் ப்ராசஸர் விஷயத்தில் அவங்க கோட்டை விட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த ஃபோனை யாரும் வாங்கிடாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. 23,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்து கிடையாது. அதோட பெட்டர் ஆப்ஷன்லாம் நிறையா ஃபோன்ஸில் இருக்குது. ரியல்மியில் X3 இருக்குது, ரெட்மியோட K20 Pro இருக்குது, இல்லை OnePlusல நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதுவுமே ஓவர் ப்ரைஸிங் தான்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரம் எல்லா பிராண்டும் டெய்லி வாரம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ண மறந்துடாங்க. மேற்கொண்டு போடுற வீடியோவை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.